ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோவை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணின்ட்டு. சிக்கன் பிரியாணியோட பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேரோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு கேட்டாலே சிக்கன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிக்கன் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ரீசன்ஸ் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது. அந்த சிக்கன் பிரியாணியை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ் யூஸ் பண்ணி உதிராக சூப்பராக பக்காவான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி வரணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நான் 5 லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெஷர் பேனில் 1/2 கப் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 125 ml அப்படிங்கிற அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் முழுசாக கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, ஆன்சி ஃப்ளார், ஜாதிபத்திரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வாசனைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவுகள் சொல்கிறேன். 3 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நீல வாக்கில் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. கரம் மசாலா பொருட்கள் சேர்க்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்க்கும் பொழுது தீயை நல்லாவே ஏற்றியாச்சு. நான் ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ் இது போல் சேர்த்துருந்தேன். வெங்காயத்தை இது போல் மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக நமக்கு வதங்கி வரும், சீக்கிரமாகவும் வதங்கி வரும். தேவைப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு இதில் சேர்க்கல, நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது போல் கலருக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக நீங்கள் விருப்பப்பட்டாலும் வதக்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்க வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சமமான அளவில் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் சில சமயம் இஞ்சியோட ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி இஞ்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 பங்கு பூண்டுக்கு 1/2 பங்கு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னா சமமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சிடலாம். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா நமக்கு வதங்கணும், அதுக்காக தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். 1/2 கிலோ அளவு அரிசி, 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு நான் 5 லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. 3 பெரிய சைஸில் இருக்க தக்காளி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நீங்கள் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எலுமிச்சம்பழம், தயிர் இப்படி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதனால் நான் தக்காளியை இது போல் அளவில் எடுத்திருக்கேன். தக்காளி சேர்க்கும் பொழுதே இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியோட உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது சீக்கிரமாகவே தக்காளி குழைவாக வெந்து வந்துடும். தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி இது போல் தண்ணி விட்டு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். சில சமயம் தக்காளி கெட்டியாக இருந்ததுன்னா இந்தளவு சாஃப்டாக வேகாது. அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் கலந்து விட்டுட்டு, ட்ரையாக இருக்க தக்காளியாக இருந்தது, நல்லா ஜூஸியான தக்காளியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு சட்னி கண்டி அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு கலந்து விட்டு நீங்கள் திரும்பவும் வேக விடலாம். இப்போ நான் இன்றைக்கி லெக் பீஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 5 லெக் பீஸு வாங்கியிருக்கேன். அந்த லெக் பீஸை இதில் சேர்த்துடலாம். பொதுவாக நான் சிக்கன் வாங்கும்பொழுது மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு தான் வாங்குவேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி தோலோடையா இல்லை தோலை உரிச்சிட்டு வாங்குறீங்களா அப்படிங்கிறது படி வாங்கிக்கோங்க. இது போல் ஒரு கட் கொடுத்தீங்கன்னா உள்ளே நல்லாவே உப்பு காரம் ஊறும். சிக்கனை இதில் வச்சுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் வேக விட போகிறோம். சிக்கன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். மொத்தமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். சில சமயம் சில சிக்கன் வேகிறதுக்கு லேட் ஆகலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் போல் தான் நான் விட்டுருந்தேன். இப்போ நல்லாவே கலந்து விட்டுடலாம். நம்ம கலக்கும் பொழுது பார்த்து கலந்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெத்தட் படி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் பிரியாணி செய்கிறீங்களோ அப்போல்லாம் துளி கூட பிசங்காமல் பர்ஃபெக்டாக உதிராக பிரியாணி வரும்.
இப்போ இதில் காரத்துக்கு உண்டான மிளகாய் தூள் சேர்க்கிறோம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வீட்டில் செய்யும்பொழுது காஷ்மீரி மிளகாய் தூள் அந்த சமயத்தில் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணி ரொம்பவே காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா மொத்தத்திலேயே நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் போதுமான அளவாக இருக்கும். சிலர் பிரியாணிக்கு நல்ல கிரேவி காரசாரமாக தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பிரியாணியில் காரம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணியை ரைத்தாவோட மட்டும்தான் சாப்பிட போகிறேன், முட்டை வச்சுக்க போகிறேன். அதனால இதில் கொஞ்சம் காரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்தளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் கூட குறைய பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. திரும்பவும் இதை தட்டு போட்டு மூடி வேக விட போகிறோம். ஏன்னா இந்த உப்பு காரம் எல்லாமே சிக்கன் பீஸில் நமக்கு ஊறணும். சிக்கன் நல்லாவே வேகட்டும். நம்ம இது போல் வேக வைக்கும்பொழுது சிக்கன் ஒரு 80% அளவுக்கு வெந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இது தண்ணியெல்லாம் சுருங்கிடும். மிதமான தீயிலேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ செய்ய போகிறீங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் இதில் நமக்கு சிக்கன் பிரியாணியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. புதினா இலைகளையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி இலைகள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம கைப்பிடியில் எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவு, அதில் பாதி அளவு புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். இந்த 2 இலைகளையும் நிறையவும் சேர்த்துட வேணாம். நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். சிக்கனோட ஃப்ளேவரை அது குறைச்சி காமிக்கும். இப்போ மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விடலாம். கலந்து நல்லா வரட்டும். மேலே இது போல் நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பெல்லாம் தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த தண்ணி சூடான தண்ணியாக இருக்கட்டும். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், சமையலில் நடுவில் நம்ம தண்ணி சேர்க்குறோன்னா அது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்காதீங்க, சுட தண்ணி சேருங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கட்டும். தண்ணி தேவைப்படும் பொழுது அதுலேருந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட சுவை மனம் மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் சாஃப்டாகவே வெந்துருச்சு. இது ஒரு கரெக்டான பக்குவம். இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம சாதம் வடித்து அந்த சாதத்தை தான் எடுத்து இதில் கொட்ட போகிறோம். சாதம் நான் வடிச்சிட்டேன். எடுத்து அந்த சூட்டோடையே இதில் கொட்ட போகிறேன். 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் உல வச்சு பாஸ்மதி அரிசி அதில் வடிகட்டி போட்டுட்டு மேலே நமக்கு பாஸ்மதி அரிசி மேலே எழும்பி வரும். நமக்கு நீளமாக வரும். நம்ம போட்ட அரிசி ஒரு 3/4 அளவுக்கு வெந்து, 3/4 அளவு கூட கிடையாது, ஒரு 60% அளவு இது போல் வெந்து மேலே எழுந்து வரும். அந்த சமயத்தில் வடிகட்டி சூடு ஆறாமல் அப்படியே எடுத்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு லைட்டாக கலந்து விடணும். சிக்கன் பீஸ் நீங்கள் மேலே எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு எடுத்து வச்சு சாதத்தை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மேலே பீஸ் வைக்க போகிறேன். சர்வ் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை அடிக்கடி கலந்து விட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பிரியாணியில் நீளமாக தெரியாது. அதனால தான் ஃபர்ஸ்டே கூட எடுத்து வச்சுருக்கலாம். நான் அப்படியே செஞ்சிடலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கும் எடுத்து வச்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்படி இந்த வடிச்ச சாதத்தை கொட்டி கலக்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. சாதம் வடிக்கும் பொழுது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வடிங்க. அப்போ தான் சாதத்துலேயும் உப்பு ஊறி இருக்கும். அதே போல் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இந்த கிரேவியில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிக்கிற அளவு இருந்துச்சுன்னா சாதம் சேர்த்து நமக்கு வெந்த பிறகு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டாக இதில் சேர்த்தாச்சு. தண்ணியோட அளவு பாருங்கள் எப்படி இருக்குது. சாதத்தோட இந்த தண்ணியும் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டைட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அதுலேருந்து 100 ml அளவு எடுத்து சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ட்ரையாக இருக்கும். பிரியாணி சாப்பிடும்பொழுது சாஃப்டாக ஜூஸியாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த அளவு சாதமும் தண்ணியும் ஃப்ளாட்டாக நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ லூஸாக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே சாதம் வடித்து அந்த தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை நல்லா சூடாக இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து வெயிட்டு தூக்கி வச்சுருங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உரல் இருந்ததுன்னா கூட அதையும் தூக்கி வெயிட் வச்சு நம்ம வீட்டில் இருக்க சின்ன ஸ்டவ், சின்ன பர்னரில் கரெக்டாக 10லேருந்து ஒரு 12 நிமிஷம்
ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்பவும் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் உதிர உதிராக ஜூஸியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அரிசி எவ்வளவு நீள நீளமாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த சிக்கன் பீஸை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள், உடையாமல் நல்லா அழகாக முழுசாக இருக்கும். இது போல் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சமயம் கூட பிரியாணி பிசகாமல் அவ்வளவு சுவையாக இருக்குங்க. அதே போல் பிரியாணிக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அரிசி நல்லா பழைய பாஸ்மதி அரிசியாக இருக்கணும். புது அரிசி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இது போல் உதிர உதிராக கிடைக்காது. பழைய அரிசியும் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த அரிசியை வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறினாலே போதும். நிறைய நேரம் ஊற வச்சிட்டிங்கனாலும் அரிசி உடஞ்சிடும். நீங்கள் இந்த சிக்கன் வேக வச்சிங்க இல்லைங்களா, அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் வெந்திருக்கும். அந்த சமயத்தில் அரிசி ஊற வச்சுருந்தாலே போதுமான அளவாக இருக்கும். நல்லா சூப்பராக கம கமனு வாசனையில் சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணியோட நீங்கள் முட்டையும் ஒரு தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம நியூஸ்லலாம் நிறைய பார்க்குறோம், கண்ட கண்ட இடத்துலலாம் சாப்பிடும் பொழுது கண்ட கண்ட இடம்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல இடம்னே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இல்லை. அப்படி நம்ம காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்காமல் இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது சுவையும் ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.